குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,940 நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நிஃப்டி வந்து எஸ்டர்டே 24,940 நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நம்ம வந்து ஏடிஎம் வந்து 24,900 அப்படிங்கிறத ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் எவ்வளோ வருது அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24,800 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 24,800 பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ 24,800 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,800 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 24,800 பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. 240 அப்படிங்கிறது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அப்போ 24,800 அந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 240 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரெண்டுத்தையும் வந்து கூட்டினீங்கன்னா 25,040 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 மைனஸ் 81, 24,719 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட சிந்தட்டிக் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 240 மைனஸ் 81. ஓகே, ஸோ 159 வந்து பிளஸ்ல வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கோங்க. 24,800 பிளஸ் 159. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கேல்குலேட் பண்ணதும் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து 24,959 தான் நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக வருது. இப்போ 24,800 கால்குலேட் பண்ணாலும் நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அதுதான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன இருக்குதோ அதே தான் நமக்கு வந்து வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 25,040, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,718, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24,958. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். அதாவது 24,800 பேஸ் பண்ணி நமக்கு செல் கிரியேட் ஆகும், நமக்கு இங்கிருந்து அப்படியே ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 24,900 புட் ஆப்ஷன் வந்து 110 ரூபா லெவலில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இங்கிருந்து வந்து 180 டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இது வந்து டார்கெட் ரீச் ஆகல. 110 ரூபாயில இருந்து நமக்கு நியர் வந்து பார்த்தீங்கன்னா 165 போயிருக்குது. ஸோ நியர் வந்து 55 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.